டியர் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் கிளாஸில் ஃபார்முலா பற்றி சொன்னோம். இப்போ வந்து இந்த மாடலில் சம்மு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் வந்து போட வைப்போம். ஒவ்வொரு சம்மாக போடும்போது ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும், எப்படி நம்ம வந்து நீட்டில் வந்து அட்டன் பண்ண அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் வந்து போடும். இப்போ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, the percentage error in the measurement of momentum and mass of an object are 2 and 3ன்னு கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எரர் இந்த கேல்குலேட்டர் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும், கைனடிக் எனர்ஜிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னது ரெண்டு கைனடிக் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலாவும் அப்புறம் கைனடிக் எனர்ஜிக்கும் அப்புறம் மொமெண்டத்துக்குள்ள ரிலேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், கைனடிக் எனர்ஜி வந்து ஃபார்முலான்னு தெரிஞ்சதான் 1/2 mv² அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டத்துக்கு ஃபார்முலா P=mv அப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டு ஏற்கனவே ரிலேட் பண்ணி ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக போடலாம். தெரியலை அப்படின்னா எப்படி ரிலேட் பண்ண அப்படிங்கிறத பாரு. என்ன செய்யணும்னா, இங்கே நமக்கு என்ன வேணும், இதில் வந்து P=mv அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் என்ன செய்யணும், எம்மால் மல்டி பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுவோம். அப்போ கைனடிக் எனர்ஜி எப்படி பண்ணலாம், இதில் வந்து K=1/2 mv². அப்போ m/m டிவைட் அண்ட் மல்டிபிள் பை m. அப்போ என்ன வரும் நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கு, K=1/2 m²v²/m அப்படின்னு வரும். அப்போ நமக்கு தான் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா என்ன செய்யும், P=mvன்னு தெரியும். அப்போ என்ன எழுதிக்கலாம், P² m²v² அப்படின்னு போடலாம். அப்போ K= போடும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், P²/2m அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன ரிலேஷன், கைனடிக் எனர்ஜி மொமெண்டத்துக்கு ரிலேஷன். இந்த ஃபார்முலா படிச்சிருந்தா டைரெக்டாக போடலாம். படிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா ட்ரைவ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அப்போ இதில் என்ன கேட்டிருக்கேன், எரர் கேட்டிருக்கேன். கால்குலேட் வேல்யூ ஆஃப் எரர். இதில் கைனடிக் எனர்ஜியில் வந்து எனது எரர் வந்து கேட்டிருக்கு. பெர்சன்டேஜ் எரர் வந்து கால்குலேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டிருக்கு. சரி, எரருக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வந்து சொல்லியிருப்போம். மறுபடியும் ஒரு அதை சொல்லு. Z=n நமக்கு என்ன, இதில் வந்து a⁴n அப்படின்னா இது எரர் வச்சு ஃபார்முலா எப்படி போடும், இதில் எரர் ஃபார்முலா போடும்போது மெஷர்மெண்ட் ஆஃப் எரர் இன் டெல்டா z/z. அப்போ எரர் இன் Z=n என்ன வரும், டெல்டா a/a. எப்பவுமே எரரில் வந்து பவரை மல்டிபிள் பண்ணோம். இதுதான் வந்து எரருக்குள்ள ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம 11ல் படித்தது தான், எரரில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். எரர் ஃபார்முலா படிக்கிற அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவரை மல்டி பண்ணி என்ன செய்யணும், எரர் போகணும். அதாவது Z அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஏங்கு அது ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஃபங்க்ஷன் a வருது. அப்போ நமக்கு என்ன வரும், டெல்டா z/z=n டெல்டா a/a. பவரை முன்னால் போட்டு என்ன செய்யணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல எவ்வளோ எரர் வருது மெஷர்மெண்ட்டில் பார்த்துட்டோம்னா இதுதான் நமக்கு வந்து மெயினான ஃபார்முலா. அப்போ எரர் ஃபார்முலா வச்சு என்ன செய்யும், இது கைனடிக் எனர்ஜிக்கு மொமெண்டத்தையும் பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, K= என்ன வந்தாச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா P²/2m அப்படின்னு இருக்குது. அப்போ எரருக்கு போடும்போது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தா டெல்டா கேல்னு கேட்டிருக்கான். டெல்டா K/K இந்த பவர் n இருக்கா. நம்ம அப்புறம் ஃபார்முலா பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், இதில் வந்து பார்த்தோன்னா Z= நமக்கு வந்து a⁴n அப்படின்னா என்ன சொன்னால், இதில் வந்து டெல்டா Z/z அப்படின்னா பவர் முன்னால் வந்துடும் எரரில். இதுதான் எரருக்கு பவர் ஃபார்முலா, டெல்டா a/a இல்லை வந்து படித்த ஃபார்முலா தான். அப்போ பாரு, அப்போ n-க்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 2 × டெல்டா b/b அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே 2 வந்துருக்கு. என்றைக்குமே எரரில் வந்து நம்பர்ஸை நம்ம வந்து விட்டுறணும். எதனால சொல்லணும் அப்படின்னா, எரர் வந்து மெஷர்மெண்ட்டில் தான் வருமே தவிர நமக்கு எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டில் வராது. எரர்னால் என்னது, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணணும், அதுக்கு ஆக்சுவலாக வேறு வேல்யூ இருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 அப்படிங்கிறது என்றைக்கு கான்ஸ்டன்ட் தானே, அது வந்து நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அப்போ அதில் எரர் வந்து வராது, நம்பரில் வந்து எரர் வராது. நம்ம மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் ஃபேக்டர்லாம் எரர் வந்து டன் பை என்னது ஸ்டூடெண்ட் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஒரு ஃபார்முலா இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏரியாவுக்கு வந்து πr² அப்படின்னு சொன்னோம்னா இந்த பையினால் எந்த எரர் வரப்போகிறது இல்லை. இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒருத்தன் ரேடியஸ் வந்து என்ன செய்ய நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணணும். இன்னொரு ஸ்டூடெண்ட் ரேடியஸ் வந்து 5.1ன்னு மெஷர் பண்ணலாம். ஆக்சுவலான ரேடியஸ் வந்து 4.9 தான் இருக்குது. அப்போ எரர் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் ரேடியஸில் வந்துருக்கிறது தவிர பையில் வரலை. அப்போங்கும்போது இந்த 2 நம்ம போடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ப்ளஸ் அப்படின்னு போட்டு மாஸ்லாம் எரர் வரும், டெல்டா m/m அப்படின்னு போடணும். அப்போ 2 போடக்கூடாது. அப்போ சிலவருக்கு டவுட் இருக்கும், ஏன் எரர் நம்ம ப்ளஸ் பண்ணுதோம் டிவைட் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு a அப்படிங்கிறதுல ஒரு ஃபேக்டரை மெஷர் பண்ணுவோம். அதில் எரர் வந்து நமக்கு வந்து 5% நமக்கு வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் வரும்னு வச்சுக்கோம். பியில் அதே மாதிரி எரர் மெஷர் பண்ணுவோம். அப்போ நமக்கு அதில் 2 பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா, அப்போ அது ஆக்சுவலாக ஃபார்முலா a/bனா நீ போடும்போது 5/2 = 2.5ன்னு வந்துடும். ஆனால் இது வந்து ராங். எப்படி சொல்லுவோம், நம்ம பண்ண எரர் வந்து 5, அதுக்கப்புறம் 2 பண்ணால் டோட்டல் எரர் 7 தான் வரணும். அப்போ எரர் மஸ்ட் பி ஆல்வேஸ் ஆடட், நாட் டு பி மல்டிபிள், நாட் டு பி சப்ட்ராக்டட், நாட் டு பி டிவைடட் அப்படிங்க. எரரை வந்து என்ன செய்யக்கூடாது, ஆட் பண்ணவும் கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணவும் கூடாது, என்ன செய்யக்கூடாது,
டிவைட் பண்ணக்கூடாது. எரரை வந்து ஆட் மட்டும்தான் பண்ணணுமே தவிர வேறு எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது, மல்டிப்ளிகேஷனோ அதுக்கப்புறம் டிவிஷனோ அப்புறம் என்ன செய்யக்கூடாது, சப்ட்ராக்ஷனோ எரரில் பண்ணக்கூடாது. ஃபேக்டரில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எரரில் வந்து அடிஷன் மட்டும்தான் இருக்கணும். எது வரக்கூடாது, எரரை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் வரக்கூடாது. ஃபார்முலாவில் என்ன இருக்குது அதை அப்படி பண்ணணும். இப்போ வந்து எரருக்கு இந்த ஃபார்முலா எரருக்கு மாற்றிட்டோம். அப்படி மாற்றும் போது இதில் டிவிஷன் வரக்கூடாது. இந்த அடிஷனாக மாற்றிருக்கேன்னா ரைட். ஆனால் ஃபார்முலாவில் ஃபார்முலான்னு வரும்போது k/p²2mனா அதில் π2m அப்படி தான் இருக்கணும். அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. எரரில் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே வந்து அடிஷன் மட்டும் தான் இருக்கணும். அதை நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன இப்போ கிடச்சாச்சு. இதுதான் நமக்கு வந்து என்னது ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரருக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷனல் எரர். ஆனால் நம்ம கொஷினில் வந்து என்னது பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னு இருக்குது. அதை எப்படி பார்க்கணும், பெர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், பெர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1/100 அப்படின்னு வரும். இப்போ பெர்சன்டேஜ் எரர்னு போடும்போது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செய்ய போகிறோம், 100 நம்ம ஒரு ஃபேக்டரை மல்டி பண்ணோன்னா பெர்சன்டேஜ் எரர் நமக்கு வந்துடும், அவ்வளோதான். அப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நமக்கு வந்து ஏன்னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்கும், அது என்ன பெர்சன்டேஜ். அப்போ இதில் வந்து பார்ப்போம் கைனடிக் எனர்ஜி எப்படி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு டெல்டா k/k இன்டு நமக்கு 100% ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வந்தது, இதில் வந்து 2 இன்டு என்ன இருந்தால் டெல்டா b/, நமக்கு என்ன இதில் பின்னு வந்துச்சு. அப்போ இதில் ஒரு 100% அப்படி தானே. ஏன்னா ரெண்டு பக்கம் போடணுமா 100ஆல் மல்டி பண்ணி. மாஸில் அதே மாதிரி டெல்டா m/mன்னு நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு என்ன இதில் வந்து 100%. இப்போ கொஷின் நம்ம போனோம்னா தெரியும் எப்படி இதில் அப்ளை பண்ணுங்க பாரு. கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தியா, என்ன கொடுத்துருக்கு 2% ஏல கொடுத்துருக்கு. 2% வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து கொடுத்துருக்கு பார்த்தியா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து ஏல கொடுத்துருக்கோம். 2% கரெக்டாக வந்து இது மெஷர்மெண்ட் ஆஃப் என்னது மொமெண்டம் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ இதில் உள்ள எரர். அப்புறம் வந்து இது மாஸில் உள்ள எரர் வந்து 3%. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து மாஸுக்கு வந்து மொமெண்டத்துக்கு வந்து டெல்டா p/b = 2% அப்படின்னு வருது. மாஸுக்கு வந்து என்ன வருது, டெல்டா m/mக்கு வந்து என்ன வருது நமக்கு 3%. இது அப்படியே அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணி உனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ அங்கே நம்ம போனோம்னா என்ன செய்யும், ஈஸியாக என்ன செய்யும், ஆன்சர் என்ன செய்யும் நமக்கு வந்துடும். எப்படின்னு போடுவோம் அதில் போய் ரைட். அப்போ இங்கே பாரு, அப்போ இதில் வந்து 2 இன்டு நம்ம டெல்டா பிக்கு என்ன பார்த்தோம் 2% பார்த்தோமா. அப்போ இதுக்கு பதிலாக, அதாவது இதுக்கு பதிலாக டோட்டலாக என்ன இதான் கொடுத்துருக்கு. டோட்டலாக என்ன நமக்கு வந்து 2% போடு ப்ளஸ் இதுக்கு பதிலாக டோட்டலாக 3% கொடுத்துருக்கு. அப்போ அதை போட்டால் என்ன வந்துடும் 3%. அப்போ என்னாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4% ப்ளஸ் வந்து 3%. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு வந்து பெர்சன்டேஜ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கைனட்டிக் எனர்ஜியில் என்ன வருது 7% அப்படின்னு நமக்கு வருது. எவ்வளவு 7%. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஆப்ஷன் வந்து இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது. ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2% இருக்குது, செகண்ட் 1 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் வந்து 4 தான் வந்து கரெக்ட் இந்த கொஸ்டினுக்கு. இதே மாதிரி என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபார்முலாக்களை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் இதில் வந்து என்ன செய்யலாம், மார்க் என்ன செய்யலாம் வாங்கிடலாம். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து இதில் என்னது ஆப்ஷன் வந்து உனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன் ரைட்டு. இன்னொரு கொஸ்டின் அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ரைட் இதில் என்ன கொடுத்துருக்கு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா in a practical unit of the mass becomes doubled and that of unit time become half, 8 joule will be equal to எவ்வளவு 6 4 1 10 அப்படின்னு கேட்டிருக்கு. இதை ஈஸியாக போடலாம். இது என்ன நமக்கு கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்டில் வரும். ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். டைமென்ஷன் ஃபார்முலாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் உண்டு. ஒன்று என்னது, அதாவது செக்கிங் த ஈக்குவேஷன். அதான் நம்ம என்ன சொல்லணும் வந்து டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுவோம். சரியா, அது ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிளை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனில் 2 பக்கம் டைமென்ஷனில் அப்ளை பண்ணி ஈக்குவலாக வந்து அது டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 11th படிச்சிருப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா obtain the relation between various physical quantities. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் பீரியடாக சிம்பிள் பண்ணலாம், அதில் வந்து போடுவோம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3வது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம கன்வெர்ட்டிங் 1 யூனிட் அனதர், அதுதான் இதில் வந்திருக்கு 1 யூனிட் அனதர். அப்போ அதுக்கு ஏற்கனவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அது ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா ஈஸி அப்படி ஞாபகம் வைக்கிது அப்படின்னு நான் சொல்லேன். என்ன கொடுத்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ் பிகேம்ஸ் டபுள் அண்ட் யூனிட் ஆஃப் டைம் பிகேம் ஹாஃப், தென் 8 ஜூல் வில் பின்னு கேட்டிருக்கு. அப்போ 8 ஜூல் வந்து அந்த இன்னொரு செகண்ட் யூனிட்டில் என்ன வரும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்கான். அப்போ நம்ம எதை இப்போ அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வைக்கணும் ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதலாம் தெரியுமா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி பின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்பர் அண்ட் யூனிட் இப்படி தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொன்னால் சிசி கூட 3 × 10⁸ போட்டு மீட்டர் பை செகண்ட் போடுவோம் இல்லையா. அப்போ அதில் 3 × 10⁸ அப்படிங்க நமக்கு வந்து நம்பர், மீட்டர் பை செகண்ட் வந்து யூனிட், அவ்வளோதான். ஃபிசிக்கல் குவான்டிட்டி கூட என். அப்போ ஒரு குவான்டிட்டி இன்னொன்று மாற்ற போகிறோம். அப்போ என்ன போட்டுக்கலாம், N1 U1 என்ன செய்யலாம், இதில் வந்து N2 U2 அப்படின்னு போட்டுக்கலாம்.
இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்கான் N1 கொடுத்துட்டான், அதை போய் பார்த்துட்டீங்க கூட நமக்கு N2 தான் கேட்டிருக்கான். எப்போயுமே வந்து N1 கொடுத்துருவாங்க, N2 தான் நினச்சவன் கேட்பாங்க. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா நம்ம வந்து எப்படி போட்டுக்கலாம், இந்த இடத்துல வந்து நமக்கு தேவை வந்து N2. அப்போ N2 = அப்படின்னு போடும்போது என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து பார்த்தா அப்படின்னா N1 நமக்கு வந்து U1 பை என்ன வந்துடும், இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து U2. அப்போ நமக்கு N1 தனியாக கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம், அது கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க கிவன் வேல்யூ. இதில் வந்து N1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு N1 வந்து 8 ஜூல், இதுதான் N1, இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. அப்புறம் வந்து என்ன இதில் இருக்குது U1 பை U2. அப்போ U1 பை U2 அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் ஃபஸ்ட்டு சிஸ்டம், U2ங்க செகண்ட் சிஸ்டம். அப்போ இதில் இது என்ன கொடுத்துருக்கான், ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ் பிகம் டபுள், தட் ஆஃப் யூனிட் ஆஃப் பிகம் ஹாஃப், 8 ஜூல் வில் பின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்னா ஜூல் வந்து எதோட யூனிட்டு, ஒர்க்கோட யூனிட்டு சரியா. சரி, எனர்ஜிக்கு அதுதான் யூனிட்டு. அப்போ அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும், டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு M என்ன வருது நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். M வந்து என்னது L² T⁻ என்னது -2 அப்படின்னு படிச்சிருப்போம். எதுக்கு ஜூல், எதுக்கு ஜூல்னால் எதோட யூனிட்டு, ஒர்க்கு ஆர் எனர்ஜி சரியா. ஒர்க்கு என்னது எனர்ஜி சரியா, ரைட்டு. அப்போ நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒர்க்குக்கு எனர்ஜிக்கு இதுதான். அப்போ ஒர்க்குக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது ML² T-1 வந்து, அப்போ எம்மில் வந்து பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செஞ்சிடும், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க U1 U2 அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எழுதணும். எப்படி எழுதுனா U1னா M1 L1 T1 எழுதணும், பவர் ABCன்னு நம்ம போட்டுக்கணும். U2க்கு அது மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்தோன்னா M2, அப்புறம் என்ன நமக்கு வந்து L2, அப்புறம் வந்து T2 அப்படின்னு போடணும். எழுதிட்டு என்ன செய்யணும், பவரை வந்து போடணும். அப்போ நெக்ஸ்ட் பேஜில் அதை பற்றி என்ன செய்யணும் நம்ம வந்து போடுவோம். அப்போ எப்படி செய்யலாம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு, ஒன்றும் பயப்படாமல் ஈஸியாக போடலாம். N1 = ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பாரு, U1க்கு என்ன சொன்னேன், U1க்கு வந்து பார்த்தீங்கன்னா M1 L1 ஃபஸ்ட்டு சிஸ்டம்லேயே T1. அப்போ அவனுடைய பவர் ஏன் போடணும் அப்படின்னா இது எதுக்குள்ளது, இது வந்து ஒர்க்குள்ளது. சரி, திடீர்னு சில இதில் ப்ரெஷருக்குள்ளே கேட்பான், சில இதில் வந்து என்ன செய்வான் சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்பான், சில இதில் வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துருவான், சில இதில் என்ன செய்வான் மொமெண்டம்னு கொடுப்பான், ஒவ்வொன்றுக்கு மாறுமா. அப்போ அது என்ன அப்படிங்கிறது தான் மேலே பவர் ABC. ஆக்சுவலாகவே டைமென்ஷன் ஃபார்முடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன வரும் தெரியுமா, Q = M⁻A L⁻B T⁻C இப்படி தான் சொல்லுது வழக்கம். ஃபஸ்ட்டு சிஸ்டம்னால நம்ம M1 L1 போட்டிருக்கோம். செகண்ட் யூனிட்டுக்கு U2 எப்படி போட போகிறோம், இந்த இடத்துல M2A அப்புறம் L2B அப்புறம் அது T2C அப்படின்னு போடும் அவ்வளோ U2. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ நமக்கு என்ன வந்தது அப்படின்னா அந்த இடத்துல மேலே வந்து N1னா U1 பை, அப்போ U1க்குள்ளே அப்படி எழுதுவோம். U1க்குள்ளே என்ன பண்ணலாம், இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து M1 அப்படின்னு போட்டுக்கலாமா, போடும் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராக்கெட்னு போட்டு U1க்கு பதிலாக இதை போடுவோம். U1க்கு பதிலாக M1A அப்புறம் L1B T1 நமக்கு எப்போயும் டைமென்ஷனில் MLT தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அது மறந்துடக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது இதில் வந்து M2A அப்புறம் L2B அப்புறம் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா T2C. அல்ஜிப்ராவில் நம்ம படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம், இதில் வந்து பார்த்தோன்னா அதாவது A⁻X / P⁻Y அப்படின்னா என்ன செஞ்சலாம், A⁻Y போட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து இப்போ வந்து B⁻Xன்னு இருக்குன்னா உடனே அல்ஜிப்ராவில் AB Xன்னு போடலாம். எலிமெண்ட்லேயே படிச்சுட்டு வந்துருப்போம் அல்ஜிப்ராவில். அதே தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். அப்போ என்ன எழுதிடலாம், அந்த இடத்துல வந்து N2 = N1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணிடலாம், M1 பை M2 அப்படின்னு போட்டு நமக்கு மேலே A. அதுக்கப்புறம் இங்கே என்னது, இங்கே வந்து L1 பை L2ன்னு போட்டு மேலே வந்து நமக்கு வந்து B. அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து சீக்கும் அதே மாதிரி போடலாம் இல்லையா. சிக்கு வந்து என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா T1 பை T2 C இப்படி போட்டுக்கலாம் சரியா. இது அல்ஜிப்ரா ஃபார்மில் தனியாக இருக்கட்டும். ஹோல் பவர் நமக்கு வந்து என்னது, இதில் வந்து C. சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஃபார்முலா வந்து நமக்கு N2 = இதான் மெயின், N2 = N1 இப்படி வந்துட்டா. நீ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா டைரெக்டாகவே போட்டலாம். என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட்டு ஃபார்முலா ட்ரைவ் பண்ண வேண்டாம். நம்ம எப்படி வந்ததுன்னு தெரியுதுக்கு தான் நான் ஒன்று போட்டிருக்கேன். நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதையும் சொல்லித்தரேன் ஷார்ட்கட்டாக. அது நம்ம என்ன படித்தோம், அதாவது N1 U1 = N2 U2ன்னு படித்தோமா. நமக்கு தேவை என்ன, N2 தான் கேட்பான் எப்போவுமே என்ன. அப்போ நம்ம என்ன எழுதலாம், N1 போட்டு இங்கே யூனிட் இருக்கா, இங்கே U1 பை கீழே வந்து U2 வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், U1 அப்படின்னாலே M1, U2னா M2, பவர் வந்து A அப்படி ஷார்ட்டாக போட்டலாம். போட்டாச்சா, ரெண்டாவது பவர், ஏன்னா இதான வந்துருக்கு, இதுலேருந்து போட்டலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து நம்ம என்ன செய்யலாம், அதே நம்ம வந்து போட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது வந்து பார்த்திங்கன்னா U2ன்னு போட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம், லென்த்து, ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலாம் என்ன வரும், டைமென்ஷன் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் MLT அப்படி தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ரெண்டாவது என்ன செய்யலாம், லென்த்துக்கு வந்து L1 L2 பவர் அதுக்கு வந்து B.
அப்போ நெக்ஸ்ட் வந்து பாரு டயத்துக்கு வந்து T1/T2C அப்படி ஷார்ட்கட்டாக இதுலேருந்து நம்ம ஞாபகம் வச்சு என்ன போகலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டைமண்ட்ஸ் ஃபார்மில் என்ன நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் M⁴A L⁴B T⁴C இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இதான டைமண்ட்ஸ் ஃபார்மில் நிறைய படிச்சிருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னால M1, செகண்ட்னால M2 பவர் A இது வந்துட்டா இது வந்துட்டு நமக்கு. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து என்னது L1 L2 அப்போ அதுக்கு பவர் B இது வந்துட்டு. மூணாவது T1 T2 பவர் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ஃபார்முலா என்ன நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எது ஞாபகம் இருந்தால் போதும் N1 U1 = N2 U2. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா SI யூனிட்டில் சொன்னாலும் சரி CGSயில் சொன்னாலும் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேல்யூ என்னச்சா மாறாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் SI யூனிட்டில் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது SIயில் சொல்லுவோம். CGSயில் என்ன சொல்லுவோம் CGSயில் வந்து 100 சென்டிமீட்டர் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ரெண்டும் ஒன்று தானே 100 சென்டிமீட்டரும் ஒன்று தான். அப்புறம் என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 மீட்டர் ஒன்று தான். ஆனால் யூனிட் சிஸ்டம் மாறுது வேல்யூ வந்து மாறாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ₹1 100 பைசாங்க ஒன்று தானே அதே மாதிரி தான் இது வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு இல்லை சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக நம்ம போட்டலாம். அப்போ ஃபார்முலா எழுதி கிடக்குன்னு போடுவோம். ரைட்டாக ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வைக்கலைன்னா ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு. இல்லை எலாபரேட்டாக ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் ட்ரைவ் பண்ணி இப்போ பார்த்துக்கோ. எக்ஸாமில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாமில் ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சு என்ன செய்யணும் ஷார்ட்டாக போட்டு முடிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் எழுத முடியும். அப்போ போய் ஃபார்முலா ட்ரைவ் பண்ணிட்டு கூட அதுக்கு நம்ம மார்க் கிடையாது. ஃபார்முலா எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியாச்சு. ஞாபகம் வச்சுட்டு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி போட போகிறோம். இதில் வந்து N2 = இதில் வந்து N1 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்முலா என்னது M1/L1 ஃபஸ்ட் அப்படியே. அப்புறம் நமக்கு என்னது இதில் வந்து பார்த்திங்கன்னா L2 என்னது நமக்கு வந்து L1 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது L1/L2. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது இதில் வந்து T1/T2 அப்படின்னு இருக்கும். பவர் போடணும்ல சும்மா இஷ்டத்து போடக்கூடாது. ஏன்னா எந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்னு தெரியும்ல எத்தனை ஃபிசிக்ஸ் ஃபேக்டர் இருக்குது நிறையா நமக்கு வந்து இருக்குது. லென்த்து மாசு டைம் சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரெஷரு இம்பல்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம் கைனடிக் எனர்ஜி அப்படின்ட்டு. அப்போ அதனால் வந்து நமக்கு என்ன எதுக்குன்னு தெரியுதுன்னா ABC. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் நம்ம வந்து ஒர்க்குக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா அங்கே என்ன பார்த்தோம் ஒர்க்குக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா வந்து M⁴1 L², அப்புறம் T⁻⁻2 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டோட என்ன செய்யணும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிடலாமா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணால் என்ன வரும். கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தோன்னா எம்முக்கு வந்து என்ன அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். எம்முக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை கம்பேர் நமக்கு வந்து M⁴A அதுதானே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் டைமென்ஷனுக்கு. அப்புறம் L⁴B அப்புறம் வந்து T⁻ நமக்கு வந்து C. அப்போ ரெண்டையும் இதையும் கம்பேர் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடச்சிது ஏக்கு வந்து 1 அப்படின்னு வரும், பிக்கு வந்து 2, அப்புறம் சிக்கு வந்து என்னது நமக்கு வந்து -2ன்னு இருக்கும். இதை அப்படியே என்னச்சும் இதில் போட்டுக்கணும் ஏபிசி போடணும். M1 L1 போட்டோம்னா இதில் நமக்கு என்னச்சு ஆன்சர் ஈஸியாக என்னச்சு நமக்கு வந்து வந்துடும். அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க நம்ம இப்போ வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே செய்ய ஏன்னா ஏபிக்கு தெரிஞ்சாச்சு பிக்கு தெரிஞ்சாச்சு சிக்கு தெரிஞ்சாச்சு அதை போட்டலாம். M1 தெரியணும் L1 தெரியணும் T1 T2 தெரியணும். அதுக்கு நம்ம கொஸ்டினை பார்த்தோம்னா இப்போ ஈஸியாக என்ன செய்யும் நமக்கு வந்து தெரியும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்க நம்ம வந்து என்ன பார்ப்போம். கொஞ்சம் முன்னாடி கொஸ்டின் பாரு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு. In a practical unit of என்ன நமக்கு வந்து mass becomes double and that of the unit of time becomes halfனு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது என்ன செய்யணும்னா அதை அப்படியே வச்சுக்கணும், அதை போய் மாற்றி நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ளது என்னது அப்படியே நம்ம என்ன செய்ய வச்சுக்கிட்டு எது டபுள் ட்ரிபிள்னு கொடுத்துங்க அதை தான் போடணுமே தவிர ஃபஸ்ட்டை போய் மாற்றக்கூடாது. செகண்ட் தானே கண்டுபிடிக்க அப்போ அதை போடு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் M1 என்ன செய்யலாம் M1 வச்சுக்கணும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. L1 L1 T1 வச்சுக்கோ. செகண்டு மாற்றுதில் அதை என்ன சொல்லியிருக்காங்க அதை பாரு என்ன சொல்லியிருக்கான். இந்த ப்ராக்டிக்கல் யூனிட் மாஸ் வீக்கன் டபுளா அப்போ செகண்ட் M2 = 2M2ன்னு போகணும் புரியுதா. அப்போ என்ன செய்யணும் மாஸ் வந்து என்ன செய்ய ஃபஸ்ட்டு உள்ள எல்லாம் M1 அதில் எந்த மாற்றம் கிடையாது. M1 தான் L1 தான் T1 தான் அதில் மாற்றம் கிடையாது. ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன செய்வோம் பார்த்தியா என்ன கொடுத்துருக்காங்க மாஸ் பிகம் டபுள்டு. அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல M2 = 2M1 அப்படின்னு போகணும். அதுதான் மெயின் சரியா. அப்போ டைம் பிகம் ஹாஃப்னு இங்கே போட்டிருக்காம இல்லையா. டைம் பிகம் வந்து நமக்கு வந்து ஹாஃபு. அப்போ என்ன செய்ய போகிறா இல்லை T2 செகண்ட் நான் சொல்லியிருக்கேன் T1/2. அப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரு சந்தேகம் வரும் லென்த்தை பற்றி பேசலையா ஒன்றும் பிரச்சனை பேசலையா. அப்போ L2 = L1 வச்சுக்கணும் இவ்வளோதான். இப்போ அதில் ஃபார்முலாவில் கொண்டு போட்டோம்னா நமக்கு என்ன செய்யும் ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். எப்படின்னு நான் அதை சொல்லேன். இப்போ ஃபார்முலாவுக்கு போவோம். அதுமாதிரி N1 வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. N1 வந்து என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா N1 வந்து நமக்கு வந்து 8 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை அப்படி போட்டுக்கலாம். அது மாதிரி M1 L1 T1 எல்லாமே அதே வேல்யூ தான். எது மட்டும் தான் மாறும் நமக்கு வந்து இந்த M2 L2 இந்த மாதிரி உள்ளதான் நமக்கு என்ன செய்யல வந்து நமக்கு வந்து மாறும். அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் சரியா. அப்போ ரைட் அப்போ நம்ம வந்து போடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா என்ன செய்யல வந்து பார்த்திங்கன்னா M2 வந்து டபுள்னு கொடுத்தானா அப்போ M2 = நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2M1. மற்றதெல்லாம் என்னது M1 தான் L1 தான் T1 தான். செகண்டுக்குள்ளான கேட்க எதை கண்டுபிடிக்கும் அதை தான் மாற்றணும். எல்லாத்தையுமே மாற்றி நிற்கக்கூடாது.
அப்புறம் வந்து T2 ஈக்குவல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா T1/2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது இது எப்படி வருது அப்படிங்க அடுத்த பக்கம் போவோம். அப்போ N2 ஈக்குவல் என்ன வருதுன்னா N2 ஈக்குவல் இதில் 8 அப்படின்னு வந்துட்டால் இப்போ பவரில் வந்து மேலே M1 அப்படின்னு இருக்கும், கீழே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2M1. பவர் வந்து ஏக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏக்கு என்ன இருக்குது, ஏக்கு வந்து 1ன்னு இருக்குது சரியா. அப்போ ஏக்கு வந்து 1. அதான் சொன்னோம்ல L2 வந்து L1 1 தான், ரெண்டு வேலை எதுவுமே கொடுக்கலையா, அப்போ வந்து சேஞ்சஸ் இல்லைன்னு எடுத்துக்கணும். அப்போ L1. பிக்கு வந்து இங்கே பார்த்தா தெரியும், பிக்கு என்ன இருக்குது, பிக்கு பார்த்தியா 2 இருக்குது ரைட். அப்போ அதை போடுவோம். இப்போ பிக்கு வந்து நமக்கு வந்து 2. அதுமாதிரி டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே T1 கீழே வந்து T2க்கு T1/2 மேலே வந்து -2 சரியா ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை எழுதும்போது என்ன செய்யலாம், இதில் வந்து M1 நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் என்ன வரும், 8 1/2 1. இங்கே L1 கட் ஆகிடும், அப்போ 1/2. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணது கொஞ்சம் தெளிவாக போட்டு கட் பண்ணுவாங்க. T1 நம்ம ஏற்கனவே படித்தோம், டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் T/T1. இங்கே வந்து -2 சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 5/7/8 அப்படின்னா சொல்லி தந்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, 5/8/7 அப்படின்னு போட்டிருப்பாங்க சரியா ரைட். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை T1 கட் ஆகிடும். அப்போ நமக்கு இதில் கட் பண்ணால் என்ன வந்துடும், 4 அப்படின்னு வந்துடும் இல்லையா. 4 1/2 1 நமக்கு என்னது 1 தான். அப்போ இதில் எந்த மாற்றம் இல்லை, அப்போ இது 1னே வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, T⁻² இருக்குது இல்லையா, T⁻ என்னது -2. இதை எப்படி எழுதலாம்னா நிறைய பேர் குழப்பம் இருக்கும். 10⁻² எப்படி எழுதுவோம், 1/10² அப்படி எழுதுவோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி 2⁻² வந்து 1/2². தட் இஸ் என்ன வந்தாச்சு 1/4 அப்படின்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ டேரெக்டாக இருந்துச்சுன்னா 1/4. அப்போ 4 1/1/4 4 கட் ஆகிடும். அப்போ இது வந்து நமக்கு வந்து 1 அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது, N2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. நியூ யூனிட்டில் அதோடைய வேல்யூ தான். அப்போ நியூ யூனிட்டில் என்னது நமக்கு வந்து 1. அப்போ ஆப்ஷன் வந்து 1 தான். கொஷினில் பார்ப்போம் ஆப்ஷன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அந்த இருக்குது தேர்ட் ஆப்ஷன். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 3 கரெக்டாக வந்து. அப்போ ஆப்ஷன் 3 தான் கேட்டு 1 இருக்குல்ல. அப்போ இதுதான் நமக்கு இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தால இன்னொரு சம் வந்து என்னச்சு நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்